நம்முடைய பாடுகள் வரங்கள் எல்லாம் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஏங்கல் எல்லாம் உமக்கு இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. உள்ள அநேக காரியங்கள் இருக்கிறது. நமக்கு ஏங்கல், அநேக நேரம் வெளியே சொல்ல முடியாத ஏக்கங்கள், வெளியே சொல்ல முடியல, யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது தவிப்பு, அநேக காரியங்களை தவித்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது விடுதலை வரும்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். எந்தன் பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் ஏத்தியுமே காண்கிலேன். எந்தன் செயலால் யாதொன்று முடியா இந்தேவானாக்கினி வரவேணும் வரவேணும். பரநாவியே இறங்கோம் சுடராய் மேவி. பேசுமடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் உங்களை ஒரு விசை வாழ்த்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Luke chapter 10 and verse 20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். இந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்தையும் 10ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து வாசிங்க. இந்த 3 அதிகாரங்களையும் நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் தனக்கென்று 12 சீஷர்களை ஏற்படுத்தி அவர்களிடத்திலே பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்து 10ஆம் அதிகாரம் மத்தேயுல 8வது வசனத்திலே நீங்கள் போய் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்கள், நீங்கள் போய் குருடர்களுக்கு பார்வை கொடுங்கள், நீங்கள் போய் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று அவர்களை அனுப்புகிறார். அது மத்தேயு 10 வாசிக்கிறோம். லூக்காவிலே அதே காரியத்தை லூக்கா 9 வாசிக்கிறோம். சீஷர்களை அனுப்புகிறார். அனுப்பிட்டு அவர்கள் செல்லுகிறார்கள், வெளியே கிராமத்துக்குள்ளே போகிறார்கள். போய் திரும்பி அவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து நடந்தது என்ன என்று அவரிடத்திலே விவரித்து சொல்றாங்க சீஷர்கள். அப்பொழுது ஆண்டவர் அதை கேட்டு மகிழ்ந்து அவர்களோடு கூட தனித்து இருக்கும்படி ஒரு வனாந்தரமான இடத்திற்கு அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார். அவர்கள் வந்து சொன்னதில் இன்னொரு காரியம், ஏரோது கூட உங்களை பார்க்க விரும்புகிறான் என்று சொன்னார்கள். யோவானை கொலை செய்தவன் இயேசு ராஜாவை பார்க்க ஆசையோடு காத்திருக்கிறான் என்று அந்த சீஷர்கள் வந்து அவரிடத்திலே சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அவர்களை தனித்து இருக்கும்படி ஒரு வனாந்திரத்துக்கு கொண்டு செல்கிறார். அப்படி என்றால் அவர்களோடு கூட தனித்து இன்னும் அதிகமாய் அவர்களோடு கூட பேசணும், இன்னும் அவர்களோடு கூட இருந்து இன்னும் அதிகமாய் செபிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார். இது சீஷர்களை குறித்த காரியம். ஆனால் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வேறு 70 பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதுல நீங்களும் நானும் இருக்கிறீங்க. நல்ல கவனிங்க.
வேறு 70 பேரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவர்களை 2 பேராய் தாம் போகிறதற்கு முன்பாக அந்த கிராமத்துக்கு அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் போய் எப்படி போகணும் எல்லாத்தையும் அவர் சொல்லுகிறார். எந்த வீட்டில் போய் தங்கணும், எந்த வீட்டில் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் அந்த சீஷர்களுக்கும் சொல்றார், இவர்களுக்கும் சொல்றார். அவர்கள் போயிட்டு ஊழியம் செய்துவிட்டு திரும்பி வரும்பொழுது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரத்தில் they give an account of what happened. அப்போது அவங்க சொல்றாங்க, பிசாசுகள் எல்லாம் எங்களை கண்டு நடுங்குகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். கர்த்தர் செய்த அற்புதங்களை கண்டு அவர்களுக்கு ஆச்சரியம். பிசாசுகள் எல்லாம் இவங்களை சொன்ன போ என்று சொன்னால் ஓடுது. இதை கண்டா ஒரு ஆச்சரியம். இதுவரைக்கும் அந்த மாதிரி நடக்கல. இயேசுவின் நாமத்தினால இதை செய்யும் பொழுது அவர்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம் வந்து they give an account to God. ஆண்டவரிடத்தில் வந்து கொடுக்க. அப்பொழுது வானத்திலிருந்து நட்சத்திரம், சாத்தான் நட்சத்திரத்தை போல கீழே விழுகிறதை நானும் பார்த்தேன். நீங்க போன இடத்துல எல்லாம் சாத்தான் வானத்திலிருந்து கீழே விழுகிறதை நானும் கண்டேன். ஆகிலும் இதை குறித்து நீங்க சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்படுகிறதை குறித்து நீங்கள் அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு சில காரியங்களை நாம் செய்து முடித்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். இப்ப என்ன நினைச்சேன்னா, 3 பிள்ளைகளுக்கு திருமணமாகி they settled down. சைமன் அவங்கள நினைச்சோம்னா அவங்க 2 பிள்ளைகளையும் திருமணமாகி செட்டில் பண்ணிட்டாங்க. செல்வராஜ் குடும்பம். இப்படி சில காரியங்களை என்ன பண்ணிட்டோம். ஒருவேளை நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குமா? அதே போல எங்களை மாதிரி ஊழியக்காரர்கள் இப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம், 35 வருஷமா ஊழியம் செஞ்சிட்டோம், வானத்தை வில்லா வளைச்சிட்டோம், மணல கயிறா திரிச்சிட்டோம். Sometimes we are happy when we look back what happened. ஆண்டவர் சொல்றாரு, இதை குறித்து நீங்க சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து அல்லது எழுதப்படுகிறதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்றார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் கொஞ்சம் ஒரு ஆழமாய் இதை சிந்திக்க நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தீங்கன்னா, ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன் வீற்றிருக்கிறார். அப்பொழுது மரித்தோரையும் எல்லாவற்றையும் அவங்கள்ட்ட முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. வாசிங்க 12வது வசனத்தை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். நல்ல கவனிங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. போதும் அது வரைக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா, ஜீவ புஸ்தகமாகிய வேறொரு புஸ்தகமும் திறக்க கண்டேன். அப்புறம் அவர் அநேக காரியங்களை சொல்கிறார். உங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை. அப்போ அநேக புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறதை கண்டார். யோவான், அன்புக்குரிய யோவான் சீஷன், அங்கு வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக எல்லா மரித்தோரும் சிறியவரும் பெரியவருமாக போய் நிற்கிறாங்க. அப்பொழுது அநேக புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், நாம் நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? காசி பண்றதையுமா? ஆமா சார். பை a slip of tongue பேசுகிறதுமா? ஆமா சார். everything is being recorded. இதை நம்புங்க பிரியமானவர்களே. அநேக புஸ்தகங்கள், நான் அதை குறித்து பேசும்பொழுது நான் அதை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்வேன். அநேக புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. நீங்க 139ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிங்கன்னா,
உன் தாயின் கற்பத்திலே உன்னுடைய எலும்பு உருவாகிறதற்கு முன்பாக வாசிங்க 139:16. என்னுடைய கருவை என் தாயின் வயிற்றிலே அதை கண்டது. என்னுடைய கருவுல அந்த அவயவங்கள் ஒன்றும் உண்டாகாததற்கு முன்பாகவே ஒரு புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை மனசுல வச்சுக்கணும். ஆகையினால்தான் பிரசங்கி சொல்லுகிற 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் ஒவ்வொருவரும் தோன்றுவதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோமா? பெயரிடப்பட்டிருக்கிறோமாம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. எல்லாவற்றையும் குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நம் தாயின் வயிற்றிலே நான் கருவாய் உண்டான பொழுதே, நான் சொல்ல போறது இன்னொரு உண்மையை கண்டீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. கரு உண்டாகிறதுக்கு முன்பே, இங்கே தாவீது சங்கீதக்காரன் சொல்றான் கரு உண்டானது அவயவங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆனால் நீதிமொழிகள்ல 8ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மடிவிலே செல்ல பிள்ளையை போல அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த 31வது வசனத்துல தேவன் தாம் திட்டமிட்ட அந்த பூ உலகத்திலே எத்தனை மனிதர்கள் இருக்கணுமோ அவை எல்லாவற்றையும் திட்டமிட்டு அவர் வைத்திருக்கிறார் அல்லவா? அது ஒரு புத்தகத்தில் வைத்திருப்பார். அந்த பூவுலக மனு மக்களோடு கூட அவர் மகிழ்ந்து கொண்டிருந்தார் என்று. அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் நியமித்து, எபேசியர் 2:10 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் உண்டாவதற்கு முன்பாகவே அந்த இயேசு சாமி பிதாவினுடைய மடியில உட்கார்ந்து கொண்டு பூலக மனிதர்களோடு கூட அவர் மகிழ்ச்சியோடு கூட இருக்கும் பொழுது, அவர் சேசிங்னு ஒருத்தன் பரப்பான். 42வது வருஷத்துல ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி பரப்பான். அவனுக்கு இன்னென்ன அவனுக்கு ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார், இன்னென்ன நற்காரியங்களை அவன், அதான் எபேசியர் 2:10 சொல்லு. அது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நான் செய்ய வேண்டிய எல்லா நற்காரியங்களையும் கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். கரந்தட்டி ஆண்டவருக்கு. அப்ப என்னை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாக அவைகள் எல்லாவற்றையும் வாசித்து எல்லாவற்றையும் பார்த்து அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. உன்னை பார்த்து அந்த நாள்ல மகிழ்ந்திருப்பாரா? கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணிப்பார். கர்த்தர் நமக்காக சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார். எபேசியர் 2:10 படி அவர் குறித்து வைத்த காரியத்தை பார்த்துதான் இயேசு மகிழ்ந்து கொண்டிருந்திருப்பார். இப்ப அந்த குறித்து வைத்த காரியத்திற்கு மாறாக இருக்கும் என்றால் அதற்குத்தான் அநேக புஸ்தகங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் குறித்து வைத்திருக்கிறது ஒரு புஸ்தகம், நாம் நடக்கைகள் இன்னொரு புஸ்தகத்தில் இருந்து எழுதிக்கிட்டே இருக்கிறார். அவைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகும்? அக்கினியினாலே என்ன பண்ணப்படும்? சோதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நீ வேதத்தை திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதை அநேக பக்திமான்கள், யோபு அவன் கூட சொல்றான். 19ஆம் அதிகாரம் நீங்க 23வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் இப்பொழுது எழுதப்பட்டால் நலமாய், ஒரு கல்லில் அது கல் வெட்டாய் செதுக்கப்பட்டிருந்தால் அது நலமாயிருக்கும். அவன் அன்னைக்கு ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்றான், அந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தால் நலமாயிருக்கும்னு அவன் அப்பவே சொல்றான். என்ன சொல்றான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட போகுது, அது அவன் அப்பவே சொல்றான், இது எழுதப்பட்டிருந்தால் நலமாயிருக்கும். அதனால் தான் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்த யோவான் வெளிப்படுத்தல் நம்ம வாசிக்கிறோம். 1:18 அதிகாரம் 18வது, மரித்தேன் சதா காலமும் உயிரோடு. எழுதப்பட்டால் நலமா இருக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெயர்கள் எழுதப்படுகிறது என்பதற்கு ஒரு நிழலாட்டமாக, ஐ வாண்ட் யூ டு பிலீவ் வாட் ஐ எம் சேயிங்.
நான் சொல்லுகிறதை நீங்கள் நம்பும்படியாக வேதத்திலே சில காரியங்களை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாத்தீங்கன்னா, நீங்க ரோமருக்கு எழுதணும் 16ஆம் அதிகாரத்தை நம்ம அநேக நேரத்துல வாசிக்காம விட்டுட்டு போயிடுவோம். 15ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிப்போம். 16ஆம் அதிகாரத்துல சில பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும். பேயாள் அப்படின்னு போட்டிருக்க, என்ன பேய் பிடிச்சவளோ அப்படின்னு நினைப்போம். அவளுடைய காரியங்களே எழுதப்பட்டிருக்கு. 2வது வசனத்திலையும் 3வது வசனத்திலையும் அக்கில்லாவும் பிரிசில்லாவையும் குறித்து அங்கு எழுதி வைத்திருக்கிறது. அவர்கள் என்னுடைய ஆண்டவருக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்கள் செய்த காரியங்கள், அவர்கள் தியாகம் பண்ணின காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வேத புத்தகங்களை நாம் பார்க்கிறபடி எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த ஜனங்களை பத்தி நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகங்களிலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொன்றும் எழுதப்பட்டிருக்கும். பெரியமாள் ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்றேன், உங்களை பயமுறுத்துவதற்காக நான் பேசுறேன். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லட்டும். அந்த வெளிப்படுத்தல் 20:12 வாசித்தோம். அதுல நாம் பார்க்கிறோம், வேறொரு புஸ்தகமாகிய ஜீவ புஸ்தகத்தை திறக்க கண்டேன். அந்த ஜீவ புஸ்தகம் அந்த 12ல இருந்து நீங்க 15வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அந்த 15வது வசனத்தை வாசிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, இது ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம் பிரியமானது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்படாமல் இருக்கும் என்றால் அவன் அக்கினி கடலிலே தான் தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்னுடைய கிரியைகள், என்னுடைய மற்ற காரியங்களை காட்டிலும் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே காணப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கிரியைகள் புஸ்தகத்திலே மாத்திரம் காட்டப்படும். என்னென்றால் இந்த 20:12 நீங்க வாசிங்கன்னா எல்லா புஸ்தகங்களும் திறக்கப்படுகிறது. அல்ல வேறொரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம், அவருக்கு அவங்க செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கிற புஸ்தகம் எல்லாம் திறக்கப்படுகிறது. ஆனால் அந்த 15வது வசனத்துல எல்லா புஸ்தகங்களும் திறக்கப்படுகிறது. ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் காணவில்லை என்றால், வெளிப்படுத்தல் நீங்க 13:26 21:27 வாசிங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள, ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்கணும். ஆகையினால் தான் அந்த பவுல் சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அந்த பிலிப்பு சபையிடத்துல எத்தனை சபை மக்கள் அத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியாது. அதுல ஒரு சிலர் அங்கு அவரிடத்துல இருந்திருப்பாங்க. அப்பொழுது அவர் சொல்கிறார், உங்களுடைய நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல. என்ன ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க. இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுதே நமக்கு சொல்லப்படுகிறது, உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிறது உண்மை. அந்த எழுதப்பட்ட இடத்துல நீ அந்த பெயர் இல்லை என்றால் நம்ம அக்னி கடலிலே தான் நம்ம போவோம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சரி, இன்னொரு உண்மையை சொல்லட்டும். எழுதப்பட்டது எழுதப்பட்டதே அல்ல, எழுதப்பட்டது கிறுக்கி போடவும் உரிமை உடையவர். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமாக. ஒருவேளை நம்ம ஆண்டவர் நம்பி ஏற்றுக்கொண்டு பாவங்களை எல்லாம் பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று நம்ம எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனாலும் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதப்படுகிறது. ப்ராபபிலி நீ அறிந்திருந்தா நீ அவரையே பிடிச்சுக்கிட்டு இருந்திருப்ப. ஆனால் சிலர் என்ன பண்றோம், வழி விலகி போய்விடுகிறோம். அந்த வெளிப்படுத்தல் 3:5 வாசிங்க, அப்ப தெரியும். ஒரு சபைக்கு எழுதுகிறார், 3வது அதிகாரம் 5வது வசனம்.
ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன்னுடைய நாமத்தை அவர் கிறுக்கி போடாமல், அப்படி என்றால் அந்த ரட்சிப்பில நிலைநிற்று ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய பெயர் தான் அந்த ஜீவ புஸ்தகத்தில் நிலை பெற்றிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோமா. அவனுக்கு தான் வஸ்திரம், வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன் சேவ்டு நாட் எவர் சேவ்ட், ஒன் சேவ்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் சேவ்ட். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஹைப்பர் கிரேஸ் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு நம்ம எல்லாம் கரப்ட் ஆயிட்டோம். என்ன செஞ்சாலும் நம்ம பேர் ஜீவ புத்தகத்தில் இருக்கு, நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். நீங்க வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, பொய் பேசுகிறவன் அங்கு பரலோகத்தில் என்ன பண்ண முடியாது? வெளிப்படுத்தல் 21:27 எவ்வளவு சுலபமாய் பொய் சொல்லிவிடும். இந்த உலகம் பொய்யும் பொய்க்கு பிதாவாயும் இந்த பிசாசு கரத்திலே கிடக்குது. எல்லாரும் ஊழியக்காரனும் பொய் சொல்றான், விசுவாசியும் போய் சொல்றான், அவிசுவாசியும் போய் சொல்றான், அரசியல்வாதியும் போய் சொல்றான். பொய் சொல்லாதவன் எவனும் இல்லை. ஆனால் வேதம் நம்ம எச்சரிக்கிறது, பொய் பேசுகிறவர்கள் பரலோகத்தில். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து நான் பொய்யையே பேசிக்கொண்டே இருப்பேன் என்றால் என்னை ஜீவ புத்தகத்திலிருந்து அவர் என்ன பண்ணிடுவாரு? அதான் மோசே சொல்றான், ஆண்டவரே என்ன இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க. யாத்திரா அவனுக்கு அப்பவே தெரியும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவதற்கும் அவருக்கு அதிகாரம். யாத்திரா 32 என்று நினைக்கிறேன். அவருக்கு எழுதுகிறதற்கும் அதிகாரம் உண்டு. மோசேக்கு அப்பவே தெரியும். அவர் கிறுக்கி போடவும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்று அவருக்கு தெரியும். ஆண்டவரே, என் பெயர் இந்த ஜனங்களோடு சேர்ந்து கிறுக்கி போடுறது. இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வர மாட்டாங்கள, நானும் போக வேண்டாம். எல்லாருக்கும் நீர் கானான் தேசத்துக்கு அழைத்து போகிறேன் அப்படின்னு சொன்னா நானும் வரேன். என்ன அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, அதுல சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும், அதை கிறுக்கி போடவும் அவருக்கு அதிகாரம். லூக்கா 13:26 வாசிங்க. அதை இன்னொரு குறிப்போடு அதை சேர்த்து நான் சொல்லுகிறேன். உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற இந்த பகுதி அது வேண்டாம். இப்பொழுது நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து நான் வாசிக்கிறேன். கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன். அவனை குறித்து இஸ் a very good report about him. அவன் அது வாசிங்க 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன், அவன் தேவ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து அவன் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டிருப்பானா. பியூர் எ பெர்ஃபெக்ட் மேன். கர்த்தருக்கு பயந்த கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். பக்தி உள்ள மனுஷன் கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. இவன் கர்த்தருக்கு பயந்தவன், குடும்பத்தோடு தெய்வ பக்தி உள்ளவன், கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். ஆனால் அவன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு முடியல ஆண்டவரால. என்னென்றால் அவன் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல மனுஷனாக இருக்கிறான், அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆட்களை அனுப்பி, தூதனை அனுப்பி சொல்லுகிறார், நீ உன்னோடு கூட ரட்சிப்புக்கு ஏற்ற 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்று நினைக்கிறேன். அவன் ரட்சிப்புக்கு ஏற்ற வசனத்தை உனக்கு சொல்லுவான். அப்போ இந்த ரட்சிப்பு என்கிற அந்த அனுபவம் தான் உன்னை ஜீவ புஸ்தகத்திலே எழுத வைக்கும். எல்லாம் அவன் நல்ல நீதி உள்ள மனுஷன் தான், தேவ பக்தி உள்ளவன் தான், குடும்பத்தோடு கூட தேவனுக்கு பயந்து நடந்தவன், ஏழைகளுக்கெல்லாம் தானம் தர்மம் செய்தவன் தான். எப்பொழுதும் எனக்கு அதை காட்டிலும் தானம் தர்மம் செய்யறவன், பணம் இருக்கிறவன் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். போய் ஏழைகளுக்கு நிறைய அன்னதானம் பண்றான், அதெல்லாம் பண்றான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பானா. இப்ப அநேகரை நான் பார்க்கிறேன், அநேகர் நம்மளை காட்டிலும் அதிகமாய் ஜெபம் பண்றாங்க. தெரியல உங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு தெரியாது. ஜெபம் பண்றதுனால ஜெப புஸ்தகத்தில் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். வேதம் அப்படித்தான் சொல்லும்.
இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் எனக்கு ஒரு 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 பயத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு வசனத்தை அவன் வந்து ரட்சிப்பை குறித்து பேதுரு பேசுகிறான். எல்லாரும் அப்படியே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆதியிலே எப்படி அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அதே போல இந்த இடத்துல ஊற்றப்படுகிறது. பேர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துங்க. இரண்டாவது, மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். நானும் செல்வராஜும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை யாரு கவனித்து கேட்கிறானா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானங்களே. என்னெல்லாமோ பேசுவோம்ல, அவைக்குரிய காரியத்தை பேசுவோம், இன்னும் அநேக காரியங்களை பேசலாம். நீங்க பக்கத்து வீட்டு மாமிட்டு போய் என்ன பேசுறீங்க? அது யார் கவனிச்சிட்டு இருக்கிறா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இது நல்ல கவனிங்க. அந்த இடத்துல அந்த இதுல ஒரு ஞாபக புஸ்தகம் என்று பரலோகத்திலே ஒரு புஸ்தகம் இருக்குதான். அது என்ன என்று போட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கென்று. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா, நடக்கலையா? இது அவருடைய புத்தகத்தில் எழுதப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று ஒரு பெரிய பிரசங்கமே என்னால பண்ண முடியும். ஆனால் ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிறது தீமையை விட்டு விலகுவது. அப்படி என்றால் அந்த நான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் தீமையை விட்டு விலகி இருக்கிறவர்களா? கர்த்தருடைய சமூகத்திலே தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தீமையை விட்டு விலகி அல்லது பரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமா? இது கர்த்தருக்கு தெரியும். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் தீமைக்கு விலகி இருக்க வேண்டும். அவர்களுடைய காரியங்கள் ஞாபக புத்தகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா, இல்லைன்னா எழுதப்படாது. அங்கு இன்னும் ஒன்று சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு என்று. எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் அடிக்கடி முந்தியெல்லாம் சொல்லுவேன். முந்தைய வந்து as a teacher I was doing many things. உங்க மத்தியில இந்த பைபிளை நீங்க முழங்கால நின்று வாசிங்கன்னு சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. சில பேர் ஏற்றுக்கொண்டீங்க, சில பேர் ஏற்றுக்கொள்ள. என்னடா எப்பவுமே வாத்தியார் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறானே, நான் முழங்காலே நிக்க முடியாது போதும், என் முழங்கால் வலியெல்லாம் இருக்கு, நான் எப்படி முழங்கால் நின்று வாசிப்பேன்? அப்போ நான் ஒருக்கா சொல்லும் போது வாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஞாபகம் இருக்கா செல்வராஜ்? அவருடைய டைட்டில் எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. அவருக்கு எத்தனையோ டைட்டில் இருக்கு. அவருடைய நாம, அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு, அவருக்கு அநேக டைட்டில்கள் உண்டு. அந்த ஆகார் ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேரு? என்னை காண்கிறவன் நான் கண்டேன் அல்லவா என்று அவருக்கு பேர் வைக்கிறார். இட்ஸ் a டைட்டில், இட்ஸ் நாட் a நேம், இட்ஸ் a டைட்டில் given. என்னை காண்பவரை நான் கண்டேன் அல்லவா அப்படி என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். அப்போ அதெல்லாம் எழுதிட்டு வர சொன்னேன் ஒருக்கா. செல்வராஜ் மாத்திரம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். வேற யாரும் கொடுத்தீங்களா? நீங்களும் கொடுத்தீங்களா? நிறைய ஆயிரக்கணக்கான பேர் டைட்டில் எல்லாம் எழுதி வச்சிருந்தாரு. 2000 something years written. அப்போ அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி பார்த்தேன். இப்போ பைபிள் கூட யாரும் வாசிக்கிறது இல்லை. வருஷத்துக்கு ஒருக்கா வாசிக்கணும்னு சொன்னா ஒரு 2 பேர் வந்து ஆண்டிட்ட சிஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, நான் வாசிட்டேன். இப்போ பைபிள் வாசிங்கன்னு சொன்னா அதை வாசிக்கிறதுக்கே ஆள் காலம் மாறி போய்கிட்டே இருக்கு. ஆனா நான் இன்னும் மாறல, ஆண்டவர் இன்னும் மாறல. இன்னும் சொல்லிட்டு இருக்கேன், வேதத்தை வாசிங்க 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 வாசிங்க. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு நாமம் இருக்குதான். அது என்ன நாமம்? தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நாமம் இருக்கா? தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களுக்கென்று ஒரு ஞாபக புஸ்தகம். அவருடைய வார்த்தையை தியானிக்க நம்மளுக்கு நல்ல அருமையான ஒரு காரியம். ஆபிரகாமை குறித்து நம்மளுக்கு தெரியும். அவன் விசுவாசத்தின் தகப்பனா இருந்தான். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எல்லாமே அவன் விசுவாசத்தோடு தான் போயிட்டு இருக்கான். பஞ்சம் வந்துச்சு, பஞ்சத்துக்கும் அவன் ஆண்டவர்கிட்ட கூட கேட்கல, விசுவாசத்தோடு கூட அவன் எங்க போனான்? ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, தகப்பனும் தாயும் இருந்த இடத்தை விட்டு அவன் போற இடம் என்னன்னு தெரியாம அவன் விசுவாசத்தோடு கூட புறப்பட்டு வந்தான். அவனுடைய வாழ்க்கையில விசுவாசம் தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையினால அந்த எகிப்துக்கு போகும்போது கூட ஆண்டவரிடத்துல விசாரிக்கல, ஒரு விசுவாசத்தோடு கூட அவன் எகிப்துக்கு போறான். ஆனால் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கை குறித்து வேத வசனம் வேறு விதமாக கொடுக்கிறது. அவனை குறித்து அவன் விசுவாசத்துக்கு தகப்பன் என்று ஆபிரகாமை அழைக்கிறார்கள். ஆனால் இங்கு ஈசாக்கை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அதாவது பயபக்தி, ஈசாக்கு பயபக்திக்குரிய தேவன் என்று அவனை குறித்து சொல்லுது. அப்போ ஈசாக்கு மிகவும் பயபக்தியாயிருந்தவன் என்று வேதம் சொல்லுது. ப்ராபபிலி அவனுக்கு விசுவாசம் இல்லை. அவன் விசுவாசத்தோடு கூட தகப்பனை எகிப்துக்கு போனான். ஆனால் அது அங்கிருந்து தப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்தார், உண்மைதான். ஆனால் இவன் பயபக்தியா இருந்தபடியினாலே, கர்த்தருக்கு பயந்து இருந்தபடியினாலே, கர்த்தருடைய நாமத்தை அவன் தியானித்தபடினாலே, 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 63வது வசனத்தை வாசிங்கன்னா, சாயங்காலம் தோறும் அவன் எங்க போய் என்ன பண்ணுவானா? தியானம் பண்ண போய் கொண்டிருப்பானா. கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணினவன். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அவனை எப்படி நடத்துகிறார் என்று பாருங்கள். அதே போல அங்க என்ன நடக்குது? அங்க ஒரு பஞ்சம் வருது. ஆபிரகாம் காலத்தில் வந்த பஞ்சம் போல. 26ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்பார். ஆபிரகாமுக்கு வந்த பஞ்சம் போல அங்க ஒரு பஞ்சம் வருகிறது. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. இந்த ஞாபக புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறபடினாலே ஈசாக்குக்கு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ இந்த இடத்துல இரு, அங்க போகாத, இந்த நீ இருக்கிற இடத்துல தங்கியிரு. எனக்கு அன்புக்குரியவர்களே, அவன் விசுவாசத்தோடு கூட எகிப்துக்கு போனான். ஆனால் ஈசாக்கை கர்த்தர் எப்படி அருமையாய் வழி நடத்துறார். நீ போகாத, இங்கே நான் இங்கே உனக்கு போஷிக்கிறேன், இங்கே உன்னை பெரியவனாக்கு. கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் அதே இடத்துல அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 பலனை கொடுத்தார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கென்று, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கென்று உலகத்திலேயே அதே மாதிரி நடக்கும். பிரியமானவர்களே, இது ஆண்டவருடைய காரியம். ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்த காரியம். மொர்தெக்காயுடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியத்தை சொல்லு. இந்த உலகத்திலும் கர்த்தர் அதை செய்ய வைப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. அவன் வாயில் காப்போனா இருக்கிறான். அந்த வாயில காத்துக்கொண்டு, ராஜாவுடைய அரண்மனையில வாயிலை காத்துக் கொண்டிருக்கும் பொழுது வாயில் காப்பவனுடைய பிரதானிகள் 2 பேர் அந்த ராஜாவுக்கு மேல ஒரு திட்டம் பண்ணி அவனை கொலை பண்ண வேண்டும் என்று ஒரு சதி செய்கிறார்கள். அந்த சதி என்ன வருகிறது? இவனுக்கு அந்த மொர்தெக்காய்க்கு தெரிய வருகிறது. அதை என்ன செய்கிறான்? அதை எஸ்தருக்கு அறிவித்து, நல்ல கவனிங்க, அதை நல்லா வாசித்து பாருங்க. எல்லாம் அது வரைக்கும் தான் நம்ம எஸ்தருக்கு அறிவிக்கிறான். எஸ்தர் ராஜாவுக்கு சொல்றான். ராஜா அதை விசாரித்து பார்த்து உண்மை என்று நினைத்து அந்த பிரதானிகளை என்ன பண்றான்? தூக்கில் இடுகிறான். இந்த சம்பவம் 23வது வசனம், 2வது அதிகாரம் 23வது வசனத்துல இந்த சம்பவம் நாளாகம புத்தகத்தில், இந்த உலகத்தில் நீ செய்கிற காரியங்களை எழுதி வைக்க கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அந்த நாளாகம புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டது. அப்பொழுது அவனுக்கு கனம் செய்யாதபடி இருந்த பொழுது ராஜாவுக்கு தூக்கத்தை எடுத்து போட்டு நாளாகம புத்தகத்தை எடுத்து வாசிக்க செய்து, இவனுக்கு ஏதாவது ஒரு கனம் செய்யப்பட்டதாம என்று கேட்கிறான் அந்த வேலைக்காரர்களிடத்தில். ஒன்னும் செய்யப்படல.
எனக்கு அன்புக்குரியவர்களே, அதே ஞாபக புஸ்தகத்தை, இந்த 4ஆம் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க செய்து கர்த்தர் இவனை ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து செய்தது போல இந்த உலகத்திலும் நீ செய்த காரியங்களை கர்த்தர் அதை அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதை கர்த்தர் அதை ஞாபகப்படுத்துவார். உன்னுடைய அதிகாரிகளிடத்திலே ஞாபகப்படுத்துவார், உன்னுடைய கணவனிடத்தில் அதை ஞாபகப்படுத்துவார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஒருவேளை கணவன் மறந்திருக்கலாம், ஆனால் கணவனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஞாபகப்படுத்துவார். மனைவியை ஞாபகப்படுத்துவார், தகப்பனை ஞாபகப்படுத்துவார், பிள்ளைகளை ஞாபகப்படுத்துவார். நான் இன்னும் அதுலதான் நம்பிக்கையா இருக்கேன். ஒரு நாள் நம்முடைய நாமம் ஞாபக புஸ்தகத்தில் நம்முடைய காரியங்கள் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, நம்மளால் தீங்கு இழைக்கப்பட்டது யார் மூலமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை சரி செய்து விடுவார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. அதற்கு நிழலாட்டமாய்த்தான் மொர்தெக்காயின் சரித்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதை எப்படி செய்வார் என்பதை அவர் இந்த உலகத்தில் நிரூபித்து காண்பிக்கணும். பரலோகத்தில் நடக்கும் நம்பிக்கையோடு இருக்காதீங்க பிரியமானங்களே, அதை இந்த உலகத்திலும் அவர் செய்வார். அதற்காகத்தான் இந்த எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. அதற்காக தான் மொர்தெக்காய் சரித்திரம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் செய்த அந்த நல்ல காரியம் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அது எழுதப்பட்டது, வாசிக்கப்பட்டது. அவனை கர்த்தர் கனப்படுத்தினார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. சங்கீதங்களின் புஸ்தகம் இன்னொரு புஸ்தகத்தை வாசிப்போம். சங்கீதம் 56:8 வாசிப்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். கணக்கில் அல்லவா இருக்கிறது என்றால் it should have been recorded somewhere. என் அலைச்சல்களை அப்போ it should have been recorded. என்னுடைய அலைச்சல்கள் அத்தனையும் அவருக்கு தெரியும். எத்தனை தடவை நம்ம அநீதி இழைக்கப்பட்ட பொழுது அந்த அநீதிக்காக நாம் எத்தனை தடவை நீதிக்காக நாம் புறப்பட்டு போனதை கர்த்தருக்கு தெரியும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. உனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நீதிக்காக எத்தனை தடவை நீ அலைந்தாயோ, நீதியை தேடி என்னெல்லாம் நீ செய்தாயோ எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுல நம்முடைய அலைச்சல்கள் மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீர், நம் கண்ணீரும் அவருடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப இதை பத்தி ஞாபகப்படுத்தும் பொழுதுலாம், அந்த நாயின் ஊர் என்கிற ஊரில ஒரு விதவை இருந்தார். அந்த நாயின் ஊர் அந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துக்கு இயேசு வந்திருந்தார். அந்த கிராமத்தில் ஊழியத்தை செய்துவிட்டு அங்கே தங்கி இருக்கிறார். இயேசு அந்த பக்கத்து கிராமத்திலே தங்கி இருக்கிறார். இந்த பக்கத்து கிராமத்திலே நாயின் என்கிற ஊர் ஒன்று இருக்கிறது. அதுல அந்த ஒரு விதவை இருக்கிறாள். நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா லூக்கா 7ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அங்கு ஒரு விதவை இருக்கிறாள். விதவை என்றால் என்ன? கணவன் மரித்து போய்விட்டான். அப்போ கணவன் மரித்ததற்கு அப்புறம் அவள் வாழ்ந்த கண்ணீர் வாழ்க்கை எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவ அலைந்த அலைச்சல்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் அவருடைய ஞாபக புத்தகத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு குமாரன், அவன் நல்லா வளர்ந்து வாலிபன் ஆயிட்டான். அப்போ அந்த தாய் நினைச்சிருப்பா, ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் காலையில அவன் எழும்பி அவனுக்கு பிரேக்பாஸ்ட் கொடுக்கும் போது, ஐயோ இந்த பையன் நல்லா வளர்ந்துட்டான், இனிமேல் வேலை பார்த்தேனே பாதுகாத்துக் கொள்ளுவான். என்னுடைய அலைச்சலுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும், என்னுடைய கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு மகனை நினைச்சுட்டே இருந்தான். அந்த படுப்பாவி என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். ஒரு மாலையில செத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இரவு முழுவதும் அந்த விதவை ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கொண்டே இருந்திருப்பாள். இது
கர்த்தருக்கு தெரிய வந்தது. அல்லேலூயா சொல்லுமா. என்றால் அந்த நாயின் ஊர் பக்கத்து ஊரிலே இருந்து விட்டு இரவு தங்கி இளைப்பாரி விட்டு காலையில வெகு இருட்டோடு கூட அவர் எழுந்து எங்க போயிருப்பாரு? சொல்றதுக்கு பயப்படுறீங்க, ஏன்னா நம்ம பண்றதுல இல்ல. வெகு இருட்டோட எழுந்து அவர் என்ன பண்ண போறாரு? ஜெபம் பண்றாரு. அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது யோவான் 5:19-20 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க பிதா என்ன செய்கிறாரோ அதையே குமாரன் செய்வாராம். பிதா இவருக்கு என்ன காண்பிக்கிறாரோ அதே தான் குமாரன் செய்வாராம். இத போல நீங்களும் செய்வீங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அந்த இடத்துல. அப்போ ஆண்டவர் காண்பிக்கிறார். அங்க பக்கத்து கிராமத்துல மகன்கிட்ட சொல்லியிருப்பார், பக்கத்து கிராமத்துல ஒரு விதவை இருக்கிறார். அப்படியே அலைச்சல், அப்படியே கண்ணீர், எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல சொல்லி இருப்பார். பிதாவானவர் எல்லாவற்றையும் காண்பித்திருப்பார். அந்த முகம் அழுது கொண்டே இருக்கிறதை பார்த்திருப்பார். எனக்கு அன்புக்குரியவர்களை அப்படியே ஜெபித்து விட்டு அவர் புறப்பட்டு அந்த நாயின் ஊருக்கு நேராக நடந்து வருகிறார். தூரத்திலே அந்த தாயை பார்க்கிறார். அந்த மகனை ஒரு பாடையிலே வைத்து அந்த பாடைக்கு முன்பாக அவள் நடந்து கொண்டு வருகிறாள். அழுது கொண்டே வருகிறாள். இயேசுவை பார்க்கிறாள். ஓடி போய் அவருடைய முகத்திலே வழிகிற கண்ணீரை துடைத்து, அழாதே அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொடுகிறாள். அவருடைய ஒரே நம்பிக்கையாய் இருந்த அவன் அலைச்சல்கள் எல்லாம் முடிவுக்கு வரும், கண்ணீர் எல்லாம் அவற்றுக்கு ஒரு முடிவு வரும் என்று தன்னுடைய மகனை நினைத்துக் கொண்டிருந்தாள் அல்லவா, அந்த மகனை உயிரோடு எழுப்பி அவருடைய கரத்திலே கொடுத்தார். கரந்தட்டி ஆண்டவர். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்சலோம் அவன் தாவீதிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டு அந்த இடத்திலே தங்கி இருக்கிறான். அப்பொழுது திடீரென்று தாவீது இடத்திலே வந்து, நான் எப்ரோனுக்கு போறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க என்று சொல்லி கேட்டுட்டு எப்ரோனுக்கு போகிறான் அப்சலோம். அப்பொழுது எப்ரோனுக்கு போய் தானே ராஜா என்று அவன் என்ன பண்றான்? பிரகடனப்படுத்துகிறான். அப்பொழுது தாவீது நிச்சயமாய் தெரியும், அவன் ராஜா என்று பிரகடனப்படுத்தி என்னை முதலாவது கொன்று போடுவான் என்று நினைக்கிறான். அவன் வீட்டிலே அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு சில மறுமனையாட்டிகளை வைத்து விட்டு அவன் வெறும் காலோடு கூட, அவனும் அவனோடு கூட இருந்த சில பேரும் அவள் நடந்து போகிறார்கள் அழுது கொண்டு. இந்த 30வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் அழுது கொண்டே போகிறான், அழுது கொண்டே போகிறான், வெறுங்காலோடு கூட. ராஜா சார், அவனை பல்லக்கில் வச்சு கொண்டு போகணும் சார். அவன் வெறுங்காலோடு கூட அழுது கொண்டே நடக்கிறான், அவனோடு கூட இருந்த அவன். அப்பொழுதே கர்த்தர் அவனுடைய அழுகையை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். வெறுங்காலோடு அழுது கொண்டே போகிறான். அந்த அழுகைக்கு ஒரு முடிவு ஊசாய் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த ஊசாய் சொல்றான், நான் உம்மோட கூட தான் நான் இருப்பேன் அப்படின்றான். அப்போ தாவீதிடத்திலே ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஊசாயை நீ வைத்துக் கொள்ளாதே, அவனை அப்சலோம் இடத்துல அனுப்பு. அவன் ஊசா இடத்துல சொல்லுகிறான், நீ போய் அப்சலோம் இடத்துல, நான் உன் தகப்பனுக்கு ஊழியக்காரனா இருந்தேன், இப்பொழுது நான் உனக்கு ஊழியக்காரனா இருப்பேன் என்று சொல், அவன் உன்னை ஏற்றுக்கொள்வான். அங்க போய் அந்த அக்குத்தேப்பலின் ஆலோசனையை என்ன பண்ணு செஞ்சார் ஆண்டவர். செஞ்சார் ஆண்டவர். வெறுங்காலோடு போனான், அழுது கொண்டே போனான். எங்கள் எல்லாம் நீங்க நான் போன அபிஷேக கட்டத்தில் சொன்னேன், கர்த்தர் நம்மை ஆண்டவர் அபிஷேகநாதர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அநேக காரியங்களை செய்வார் என்று சொன்னேன். அதுல ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்வார், துணிவார், என்னை அழச் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா. நானா அழுகிறது இல்ல,
கர்த்தர் என்னை அளவைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்திலே நடக்கிற காரியங்கள் அருமையான தம்பி சாட்சி சொன்னாங்க. எனக்கு அந்த அனுபவம் உண்டு. எனக்கு அன்புக்குள்ளே அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறவங்க நிச்சயமாய் பேறு பெற்றவர்கள். கரந்தட்டி ஆண்டவருக்கு அநேக காரியங்களை நம்மால் ஒன்று செய்ய முடியாது பிரியமானவர்களே, ஒன்றுமே செய்ய முடியாது. அதை எதிர்த்து நிற்க முடியாது, அதை சரி செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஆவியானவர் என்ன சொல்றார்? அழுகையை தான் கொடுப்பார். அழுது கொண்டே தான் இருப்போம். ஆனால் அந்த அழுது கொண்டே இருக்கும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நேற்று எதற்காக அழுதோமோ அந்த கவலை உன்னை விட்டு போயிருக்கும். கரந்தட்டி ஆண்டவருக்கு உன்னை அழுகையை களிப்பாக மாற்றுகிறார். எல்லா முகத்திலும் வழிகிற கண்ணீரை அவர் துடைக்கிறவர். கரந்தட்டி ஆண்டவருக்கு கிரியைக்கு புத்தகம் கடைசியா ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கட்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும், அதை நான் முதலே எலாபரேட் பண்ணேன், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும், நான் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. உன்னுடைய செய்கைகள், உன்னுடைய பேச்சுகள், உன்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 7 சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை நீங்க 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல 3 வாசிப்பார். 7 சபைக்கும் அவர் கண்டிப்பாய் சொன்ன ஒரு வார்த்தை, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே சொல்லிவிட்டு, நீ மனம் திரும்பாவிட்டால் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது எங்க நடக்க போக வேண்டிய சம்பவம்? பரலோகத்திலே, பூமியிலே. ஒன்னும் இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து எங்க எங்க மனம் திரும்புதல் எங்க நடக்கணும்? பூமியில தான் நடக்கும். அப்போ இந்த கிரியைகள் இப்பொழுது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே இட் இஸ் பீங் ரெக்கார்டட் இன் ஹெவன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அது ஒருவேளை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டதாய்த்தான் இருக்கும். கரந்தட்டி ஆண்டவருக்கு எல்லாம் நம்முடைய கிரியைகள் எல்லாம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கட்டப்பட்டவைகள், இந்த கிரியைகள் என்ன ஆகுமா? சிலவேளை விலையேற பெற்ற கல்லால் இருக்கும், பொன் வெள்ளியினால் இருக்கக்கூடும். ஆனால் மரம், புல், வைக்கோல் போன்ற காரியங்களினாலும் கட்டப்படும். அப்போ ஆண்டவர் சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இப்போ நீ மனம் திரும்பு என்று சொல்றதுக்கு அதுக்கு முன்னமாக உன் கிரியைகள் எல்லாமே அக்கினியினால் என்ன பண்ணப்படும்? சோதிக்கப்படும். கரந்தட்டி ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் நடக்க போகுது. நான் இதை கிழிச்சிட்டேன், அதை கிழிச்சிட்டேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதான் சொல்றேன், நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஆண்டவரே நீ கொடுத்த எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சிட்டேன் ஆண்டவரே. எனக்கு அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் சோதிக்கப்படும், அக்கினியினாலே சோதிக்கப்படும். அப்போ வைக்கோல்ல கட்டினது என்ன ஆகும்? புல்லுல கட்டினது, மரத்துல கட்டினது. அங்கு வேலை சொல்லுது, ஒரு ரட்சிப்பு மாத்திரம் அக்கினியில தப்பினது போல, தப்புனா புண்ணியம், ரட்சிப்பு மாத்திரம் நிலைநிறுத்தும். ஆனா உன்னுடைய கிரியைகள் எல்லாம், நீ எதுக்கு உனக்கு ரிவார்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அது உனக்கு என்ன ஆகு? அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர், உம்முடைய நாமத்தினாலே நாங்க என்ன பண்ணோம்? பிசாசை துரத்தணுமே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனமே சொன்னோமே. ஆண்டவர், உம்மோடு கூட நாங்க பந்தி இருந்தோமே. அவங்க சொல்றாங்க, நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உம்மோடு கூட பந்தி இருந்தோமே. ஞாபகம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க நீங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நான் கம்யூனியன் எடுத்தேன், ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வரும்பொழுது உம்மோடு கூட பந்தி, இதை செஞ்சேனே அதை செஞ்சேனே.
அப்ப ஆண்டவர் சொல்வாரு, நான் ஒண்ணு கிரியைகளுக்காக ஒரு புஸ்தகம், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு புஸ்தகம், எல்லாம் அவருக்கு முன்பாக நெருக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. It will not be carried till the day. எங்க வரும்னா அது நியாயப்பிரமாண டேபிளுக்கு மாத்திரம் வராது, அதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த கிரியைகளின் புத்தகத்தில் ஏற்ற பலன்தானவர்களுக்கு முன்பாக வருகிறது. கரந்தட்டியார், the reward is only coming. அப்ப அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். அப்போ நீ என்ன பண்ணுவ? அக்கினி கடல். ஒரு ரட்சிப்பு மாத்திரம் நிலைநிச்சுன்னா ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். மற்றபடி உன் கிரியைகளுக்கு தக்க ஒன்னும் பலன் கிடைக்கும். நீ பட்ட பாடுகளுக்கு ஒரு பலனும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆத்மாவன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறும் கைய நாகவம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ? கரையேறி ஓமதண்டை ஏக்கம்போது ஆண்டவா ஏ கை பட்டு ஆத்மாவன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறும் கைய நாகவம் கண்டு கொள்ளல் ஆகுமோ? அப்படியே கண்களை மூடு. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களால் எது செய்ய முடியலையோ, எது உங்களுக்கு மீறி நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே முறையிடாமல் அவருடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்துவோம். அடிக்கடியாய் நான் பெண்கள் கூட்டத்திலே வந்து பேசும் பொழுது எத்தனை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுகிறீர்கள் என்று கேட்பதுண்டு. அந்த நாட்களிலே தாய்மார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அழுவார்கள். ஆனால் இந்த காலத்திலோ அழுகிற பெற்றோர் குறைந்து கொண்டே வருகிறார்கள். அதனால் தான் இயேசு சிலுவை மரத்தை சுமந்து கொண்டு சென்ற போது ஒரு காரியத்தை அவர் சொன்னார், என்னுடைய பாடுகளுக்காக என்னை பார்த்து அழ வேண்டாம், நாம் படுகிற வேதனைக்காக நீங்கள் என்னை பார்த்து அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. இன்னைக்கு எனக்காக நான் அழ விரும்புகிறேன். பிரியமானவர்களே, என்னால் செய்ய முடியாத காரியத்தை நான் என்ன செய்ய முடியும்? நிர்பந்தமான ஒரு நிலைமை ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு. சில வேளைகளிலே மனைவிமார்களுடைய நிலைமை கணவன்மாரையே சார்ந்திருக்கும். அவன் கஞ்சாடை இல்லாமல் ஒன்றையுமே செய்ய முடியாது. அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். முரட்டாட்டம் உள்ள கணவன்மார்கள், அடமன்ட் கணவன்மார்கள், அதே போல அரகன்ட் ஹவுஸ் வைஃப்ஸ்.
இவர்கள் எல்லாரையும் எப்படி மாற்றுவது? இன்றைக்கு உன்னுடைய கண்ணீர் தான். இரவிலே படுத்துக்கொண்டு கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று தாவீதை போல இன்னைக்கு நான் உங்களுக்கு தைரியமா சொல்றேன் பிரியமானவர்களே, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அது அவருடைய கணக்கிலே இருக்கும். ஆவியானவரால் நிரப்பப்பட்டீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். ஆவியானவர் நீ யாருன்னு தெரியாத நாட்களிலே, சிறு பிராயத்திலே, வாலிப பிராயத்திலே எனக்கு வெளியாய் நின்று கொண்டு ஆவியானவர் என்னை அழச் செய்தார் அல்லவா? அநேக காரியங்களுக்காக நான் அழுதிருக்கிறேன். ஆகையினால் தான் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய உலக வாழ்க்கையில ஒரு நாளும் என்னை கண்ணீர் சென்று விடல. இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்காக இரவும் பகலும் அழுது கொண்டேதான் இருக்கிறோம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமா. காலையில் எழுந்தோடனே என்னுடைய மனைவி இடத்துல சொல்லுவேன், இரவு முழுவதும் நான் தூங்கல. ஏதோ ஒரு காரியத்திற்காக நான் அழுது கொண்டே இருந்தேன். அதே தான் என் உணவாய் இருந்தது. It's not self-pitying. Don't read me wrong. It is not self-pitying. It is something to do with you and your God. Please just don't away my counsel, saying that you are self-pitying yourself. We thought like that. You will see the power of your tears when it comes to pass. சத்தியம் இது. இது உண்மை. இது சத்தியம். என்னால் ஜெயிக்க முடியாத காரியத்திற்காக நான் என்ன செய்ய முடியும்? என் ஆண்டவருடைய பாதத்தில் அழுவதை தவிர வேற என்ன செய்ய தெரியும்? Probably secular way of thinking about it is be positive. You can do. You can do nothing, I am telling you. மனைவி கண்ணீர் விட்டா கணவன் எல்லாவற்றையும் செய்யல. இவர் கண்ணீர் விட்டே எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கிறான்னு சொல்லுவாங்க எல்லாரும். இது உலக வாழ்க்கையில இது உண்மையானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என் தகப்பன் எப்படி உன் கண்ணீரை பார்த்து சும்மா இருப்பார்? நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய பிரமாணத்தை நான் கொடுக்கிறேன். 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கு நான் உங்களிடத்திலே பட்சமாய் சொல்கிறேன், 1 மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்திலே அழமாட்டாயா? உன்னுடைய கண்ணீருடைய வல்லமை அப்பொழுது தெரியும் உனக்கு. உன்னுடைய குடும்பத்தின் நன்மைக்காக நீ பட்ட பாடுகள் ஒரு சொட்டு கண்ணீரினால் உனக்கு பலன் கிடைக்கும்.
Don't ever think that by prayer I can take victory. Your shedding tears itself is a prayer. அதனால் தான் என் மனைவி முதலாவது சொன்னால், எங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது. You don't have to be very specific in your prayer. அந்த சூழ்நிலையை மனதிலே வைத்துக் கொண்டு அவருடைய சமூகத்திலே ஆளு. Self-pitying is not crying at the feet of God. Crying to yourself. That may be self-pity. Crying at the feet of God is a powerful weapon. கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை நனைத்தாள். அவருடைய அநேக பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. நான் இந்த பாவம் செஞ்சேன், அந்த பாவம் செஞ்சேன், இதை மன்னிங்க, அதை மன்னிங்க நான் சொன்னா, it was not a specific prayer at the feet of God. It was a crying at the feet of God. I have considered, I have found out, this is more than your prayer and fasting. அடுத்த தடவை யாராவது இந்த இடத்துல வந்து சாட்சி சொன்னீங்க, பிரதர் நான் 10 நிமிஷம் அன்னைக்கு கதறி அழுதேன்னு சொல்லுங்க. இந்த காரியத்திற்காக கர்த்தருடைய பாதத்தில், அவருடைய பாதத்தை என் கண்ணீரால் நனைத்தேன். எல்லாம் தலைகளாய் மாறுகிறதை நான் காண்கிறேன். சூழ்நிலை எல்லாம் தலைகளாய் மாறுகிறதை நான் காண்கிறேன். ஓ ரபாகா சபல் தீலபாகந்தர், ஏதோ என் உள்ளத்தில் திரும்ப திரும்ப இதை சொல்ல வைக்கிறது. உபாசித்தோம், ஜெபித்தோம், என்னெல்லாமோ சொல்லி பார்த்தோம், எத்தனையோ ஆலோசனைகள் சொல்லி பார்த்தோம், ஒண்ணுமே நடக்கல. கடைசி ஆயுதம், I consider the tears is my last resort. என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம், பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலை மாறணும். எத்தனையோ தடவை உம்மிடத்திலே அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள், உபவாசித்திருக்கிறார்கள். உடைய சமூகத்திலே இந்த பிள்ளைகள் வேண்டிக் கொண்டது அத்தனையும் ஆண்டவரே இன்னமும் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாகத்தான் இருக்கிறது. ஒரு விடிவு காலம் வேணும். ஒரு விசை எங்களுடைய முகத்திலே வழிகிற கண்ணீரை துடைக்கும்படியாய் நாங்கள் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நீங்க எல்லா முகங்களிலும் வழிகிற கண்ணீரை துடைப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன இந்த வார்த்தையின்படி இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களிலும் வழிகிற கண்ணீரை நீங்க துடைங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகவாசமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே